எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கலாம். 543210. அற்புதமான இந்த சக்திக்கும் இந்த ஆற்றலுக்கும் நம் குருவான பத்ரிஜிக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுட்டு நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். இது குரு சாங்கத்தியம் நிகழ்ச்சி. ஒவ்வொரு ஃப்ரைடே இரவு 8 மணிக்கு இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இதுல நம்ம புதுசா வந்தவங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஹெல்ப்பும் நம்ம இதுல பண்றோம். அவங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் பண்ணலாம். நிறைய புரியாத விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி தரலாம். டவுட் எல்லாமே இருக்கும். ஸோ அண்ட் செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நான் இங்க கொடுத்துட்றேன். ஸோ வீடியோல வர முடிஞ்சவங்க வரலாம் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ சுஷீலா மேடம். ஸோ இப்போ இந்த சண்டே புருஷவாக்கம் சென்டர்ல என்னோட கிளாஸ் இருக்கு. சென்னையில இருக்கிற எல்லாருமே அதுல ஜாயின் பண்ணுங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச லைவ் கூட இருக்கும். ஸோ லைவ் கூட நீங்க மற்ற ஊர்ல இருக்கிற எல்லாருமே லைவ் பார்க்கலாம். அண்ட் வெஜிடேரியன் ரேலி மே 25 அன்னைக்கு 108 இடங்கள்ல நடக்குது. ஸோ இப்போ எங்க ஏரியால நான் ஒன்று கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மதுரை மாஸ்டர்ஸ் நான் கேட்டதுல ஆல்ரெடி அவங்க புக் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்போ சொல்றேன். அவங்க மதுரையில கண்டக்ட் பண்றாங்க. இப்படி நீங்களும் உங்க இடத்துல ரேலி நடத்தணும். ஆல் ஓவர் த குளோப் நீங்க எங்க வேணாலும் பண்ணலாம். உங்க இடத்துல நீங்க ரேலி நடத்துறதுக்கு ரெடியா இருக்கீங்கன்னா நீங்க சொல்லுங்க. ஜஸ்ட் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் தான் நம்ம பண்ணணும். அண்ட் நீங்க உங்க இடத்துல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அது பண்ணிக்கணும். அவங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. நம்ம ஒரு 1 hour ரேலி நடத்தினா போதும். ஸோ அது டைமிங்ஸ் கூட நமக்கு மார்னிங் 10 to 11 நினைக்கிறேன். ஸோ யார் பண்ண முடியும் அப்படின்றவங்க நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தரேன். ஸோ ரேலி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஜீவன் இந்த உலகத்துல உள்ள எல்லா ஜீவன்களுக்காக, வாயில்லா அந்த ஜீவன்களுக்காக நம்ம பண்ற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் அது. 1 second மாஸ்டர்ஸ். ஸோ இதான் மாஸ்டர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ யாருக்கு நமக்கு இப்போ டவுட்ஸ் இருக்கோ நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம், பேசலாம். புதுசா ஜாயின் பண்ணவங்க பேசுங்க. ஜெயா நீலுல யார் இருக்கீங்க? அன்மியூட் பண்ணி நீங்க எவ்வளவு நாளா தியானம் பண்றீங்க அதெல்லாம் சொல்லுங்க. ஜெயா நீலு. எஸ் மாஸ்டர்ஸ். வேற ரிஷி மோகன்ல யார் இருக்கீங்க பேசுங்க. ஃபர்ஸ்டே ஜாயின் பண்ணி. எஸ் மேடம். வணக்கம் மாஸ்டர். வீடியோல வர முடியுமா? வணக்கம். சொல்லுங்க, எங்க இருந்து பாத்தீங்க? செஞ்சில இருந்து வரோம் மாஸ்டர். எங்க? செஞ்சி. ஓகே. புதுசா மேடம் நீங்க? புதுசா தான் வந்திருக்கோம். ஓகே. மெடிடேஷன் கத்துக்கிட்டீங்களா இல்ல இப்பதான் ஜாயின் பண்றீங்களா? 1 மாசமா எங்க பாப்பா சொல்லி விட்டாங்க, செஞ்சுட்டு தான் இருக்கோம். எப்படி இருக்கு? ஏதாவது மாற்றம் தெரியுதா? நல்லா இருக்கா? எனக்கு அதிகமான வேர்வை, வேர்த்து ஊத்துது, உடம்பு ஃபுல்லா ஊத்துது எனக்கு. அதுதான் கேட்கலான்றதுக்காக. நீங்க ஏதாவது பயப்படுறீங்களா? பயம்லாம் எதுவும் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன். இப்ப சம்மர் மேடம், சரிங்களா? சம்மர்ல வேர்வை வர்றது இட்ஸ் நார்மல். உங்களுக்கு எவ்வளவு கிளைமேட் டெம்பரேச்சர் இருக்குன்னு எனக்கு தெரியல. இங்க சும்மாவே அப்படிதான் ஊத்துது. இங்க ஏசி இல்லாம ஓட மாட்டேங்குது. இப்ப கூட ஏசி போட்டுதான், ஏன்னா ஃபேன் போட்டா இங்க சத்தம் நிறைய வருது.
என்னால உட்காரவே முடியாது. ஏசி போட்டுட்டு தான் நான் உட்கார்ந்துருக்கேன். ஏசி இல்லன்னா அவளையே கொட்டும் அப்படியே. எனக்கு 1 வருஷம் மாஸ்டர். என்னம்மா? 1 வருஷமா இருக்கு எனக்கு இது போல. ஓகே. இப்ப மெடிடேஷன் இப்பதானே பண்றீங்க? மெடிடேஷன் பண்றேன். பண்றோம். 1 மாசமா பண்ணிட்டு இருக்கோம். 1 மாசமா தானே பண்றீங்க. மாற்றம் வரும். சரிங்களா? எவ்வளோ நேரம் பண்றீங்க? என்ன மாஸ்டர்? தியானம் எவ்வளோ நேரம் உட்கார முடியுது? 1/2 அன் ஹவர் வரும். ஈவினிங் 1/2 அன் ஹவர், காலையில 1/2 அன் ஹவர் வரும். 1/2 அன் ஹவர் பத்தாதுமா. நீங்க வந்து 1 ஹவர் உட்காரணும். சரிங்களா? 1 ஹவர் உட்காரும் போது தான் தியானத்தோட பலன் உங்களுக்கு தெரியும். மத்தபடி 1/2 அன் ஹவர் உட்கார்றீங்கன்னா, நீங்க வந்து 1/2 அன் ஹவர்ல எண்ணங்கள் அது இதுவே வந்து டைவர்ஷன் ஆயிடும். நம்ம வந்து தியான நிலை அடையும் போது கண் திறந்துடுறோம். அதனால 1 ஹவர் உட்காரும் போது அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது அந்த தியான நிலையில நீங்க இருப்பீங்க. அரை மணி நேரம் அப்படின்னும் போது தியான நிலைய வந்து தொட்டிருக்கவும் மாட்டீங்க. சரிங்களா? 1 ஹவர் உட்காருங்க. முடிஞ்சாலும் முடியலனாலும் பரவாயில்ல. எல்லா பிகினர்ஸ்க்கும் நான் சொல்றது அதேதான். எல்லாருமே 1 ஹவர் உட்காரணும். 1 ஹவர் உட்கார்ந்தாதான் அந்த தியானம் அப்படின்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு புரியும். சரிங்களா? தொடர்ந்து இந்த கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரியும். சரிங்கம்மா. எஸ் மாஸ்டர்ஸ். மாஸ்டர். எஸ் பேசுங்க. என்னோட அம்மா தான் மாஸ்டர். அவங்க இன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்றாங்க. அப்படியா? சரி சரி. தேங்க்யூ. 1 மந்த்தா பண்ணிட்டு இருக்காங்க மாஸ்டர். அவங்க இப்பதான் முன்னாடி உட்காரவே முடியலன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப காலையில 1/2 அன் ஹவர், ஈவினிங் 1/2 அன் ஹவர் உட்காராங்க மாஸ்டர். நீங்க 1 ஹவர் உட்கார வச்சிருங்க. ஏன்னா 1 ஹவர் உட்காரும் போதுதான் அந்த மெடிடேஷன் டேஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இப்ப என்னன்னா வந்து உள்ள போகாமலேயே கண் திறந்துடுறாங்க. கொஞ்சம் முடியாம தான் இருக்கும். 1 வாட்டி 2 வாட்டி. பட் ஆனா ஒரு 3 நாள் 4 நாள் ஆச்சுன்னா உங்களுக்கு பழகிடும்மா. அப்ப வந்து ரொம்ப அருமையா ரொம்ப சிறப்பா இருக்கும். ஐயோ இவ்வளவு நல்ல விஷயம் நான் இவ்வளவு நாள் பண்ணலையேன்னு அப்பதான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா? தேங்க்யூ. வேற மாஸ்டர்ஸ் நீங்க கேட்டாதான் என்ன வந்து பேச முடியும். ஜெயா நீலுல யாரும் இருக்கீங்க? முரளி சார் சொல்லுங்க சார். மேடம் வணக்கம். வணக்கம் சார். எல்லா மாஸ்டர்ஸ்க்கு வணக்கம். நடராஜன் அவங்களுடைய மருமக தான் விவேகானந்தினி. அவங்க அம்மா தான் இவங்க ரிஷி ஆனந்த் போல் இருக்கு. இப்போ இன்னொரு கூடுதல் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நடராஜனுடைய சன் கணேசன் சொல்லிட்டு சென்னையில இருக்காரு. நீங்க வர்ற சண்டே இன்னைக்கு புரசைவாக்கம் சென்டர்ல மீட்டிங் கொடுக்குறீங்க இல்லையா? அவருக்கு இன்னைக்கு வேற ஒரு குரூப்ல, அந்த உங்க குரூப் நம்ம குரூப்லயும் வேற குரூப்லயும் அந்த பிளையர் வந்திருந்த புரசைவாக்கம் சென்டர் பிளையர் வந்திருந்தது. சோ கணேசன் சாருக்கு அதை நான் நினைச்சேன். சார் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், நான் அட்டன் பண்றேன்னு சொல்லியிருக்காருமா. போன வாரம் ஒரு நாள் போக முடியல போல் இருக்கு. இந்த வாரம் வருவார் இல்ல. போன வாரம் சொன்னீங்கம்மா. ஆமாங்கம்மா சொன்னீங்கம்மா. கணேசன் சார் வணக்கம். மெடிடேஷன் ஆரம்பிச்சிட்டீங்களா சார்? மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர். எவ்வளவு நாளா பண்றீங்க சார்? நானும் 1 மந்த்தா தான் மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர். அடுத்து மேடம் கிட்ட பேசுங்க. நீங்க உங்களை பத்தி சொல்லணும். ஏன்னா நீங்க கிளாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க. மெடிடேஷனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் மீட்டிங், ஒரு சீனியர் மாஸ்டர் நீங்க பார்க்க போறீங்க. அதனால எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்தது. அதை மேடம் கிட்ட நான் ஷேர் பண்ணேன். மேடம் கிட்ட பேசுங்க சார். மாஸ்டர் வணக்கம் மாஸ்டர். வணக்கம். அதான் ஈவினிங் அந்த மீட்டிங்ல பாப்பா அட்டெண்ட் பண்ணாங்க. ஆமா, பாப்பா அட்டெண்ட் பண்ணாங்க. பாப்பா அழகா பண்ணாங்க. அண்ட் மேடம் கூட சொன்னாங்க நாங்க 4 பேர் வரோம் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம். மீட் பண்ணலாம், சண்டே மீட் பண்ணலாம். ஷியோர் சார். நம்ம வந்து ஒண்ணுமே இல்ல. மெடிடேஷன் அப்படின்றது இந்த உலகத்துல அதுதான் ஈஸியான வேலை. நம்ம வந்து எது செய்யணும்னாலும் நம்ம ஏதோ கத்துக்கணும், எப்படி என்னன்னு வந்து நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். இங்க வந்து தியானத்துல எதுவும் தேவையில்லை. எதுவுமே செய்யாம நம்ம உட்கார்றோம் அப்படின்னா தியானம் தானா நடக்கும். நம்ம ஏதோ கத்துக்கிட்டு இது பண்ணணும் அது பண்ணணும், ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இங்க ரூல்ஸ் என்னன்னா, கையை கோர்த்து உட்காரணும், கால்கள் 2மே கிராஸ் பண்ணணும், கண்களை மூடணும், உடல் அசையக்கூடாது, கண் திறக்க கூடாது. இவ்வளவுதான் ரூல்ஸ். அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல. இது மட்டும் நீங்க பண்ணீங்கன்னா
சுவாசத்தை கவனிக்கணும். ஏன்னா எண்ணங்கள் வந்து நம்மள ரொம்ப தொல்லை பண்ணும்ல. கண்ணை மூடின உடனே நிறைய எண்ணங்கள் வரும். அந்த எண்ணங்களை கட்டுப்படுத்துறதுக்கு தான் சுவாசம். இப்ப கண்ணை மூடின உடனே ஒண்ணுமே இல்ல, எம்டியா இருக்கு, பிளாங்கா இருக்கு, நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னா சுவாசத்தை கவனிக்க தேவையே இல்லை. நம்ம சுவாசத்தை கவனிக்கிறது அப்படின்றது நிறைய பேர் வந்து சுவாசத்தை கவனிக்கிறது தான் தியானம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. சுவாசத்தை கவனிக்கிறது அப்படின்றது தியானத்துக்குள்ள போறதுக்கு தான். அது தியானத்துக்குள்ள போன அப்புறமா சுவாசம் தேவையில்லை. நிறைய பேர் சுவாசத்தை கவனிக்கிறது தான் தியானம். மேல் கவனம், ஆனாபான சக்தி தியானம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? சோ அது வந்து ஃபுல்லா உட்கார்ந்து அதுதான் கவனிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கிடையாது. அது ஏன்னா டு என்டர் இன்டு மெடிடேஷன், என்டர் பண்றதுக்கு, உள்ள போய் நம்ம என்டர் பண்றதுக்கு. தியானம்னா ஒரே ஒரு விஷயம் தான் ஞாபகம் வச்சுக்கணும், ஒண்ணுமே செய்யாததுதான். டூயிங் நத்திங் இஸ் மெடிடேஷன். நீங்க ஏதாவது யோசிக்கிறீங்க, மெடிடேஷன் கிடையாது. உடல் அசையுது, அப்பவும் மெடிடேஷன் கிடையாது. இப்ப வந்து உடல் அசைவுகள் ஆகட்டும், வேற எந்த விஷயங்கள் ஆகட்டும், தியானத்துல தானா நடக்குது அப்படின்னா அது கரெக்ட். நம்மளோட கான்சியஸோட நம்ம உடல் அசைக்க கூடாது. நம்ம வந்து பாக்குறதோ செய்யறதோ எதுவுமே வந்து நம்ம கான்சியஸ்ல பண்ணக்கூடாது. இந்த தியானத்துல நம்ம ஆழ்நிலை போகும்போது தானா நிறைய விஷயங்கள் நடக்கும். உடல் ஆடுது, தலை ஆடுது, தலை இப்படி தொங்கி போகுது, நமக்கு இங்க ஒரு மாதிரி கிலுகிலுப்பா இருக்கிறது, இல்ல வெயிட்டா இருக்கிறது, தண்ணி இங்க வந்து இந்த இடத்துல மெயினா வந்து பிகினர்ஸ்க்கு ஒரு மாதிரி குத்துற மாதிரி, இல்ல சென்சேஷன்ஸ் ரவுண்டா சுத்துற மாதிரி, அது எல்லாமே இருக்கும். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். சோ அது வந்து இல்லையே, அவங்க சொல்லிட்டாங்க எனக்கு இல்லையே அப்படின்னு வந்து டென்ஷன் வேண்டாம். ஒரு சிலருக்கு இருக்கும், ஒரு சிலருக்கு இருக்காது. சோ இது எல்லாமே நார்மல். டூயிங் நத்திங் இஸ் மெடிடேஷன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண் மூடுங்க, மூடின உடனே நல்லா இருக்கு, எதுவுமே இல்லை, நல்ல ஒரு பிளாங்கா எம்டியா இருக்குன்னா சுவாசம் வேண்டாம், அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல உட்கார்ந்த உடனே அந்த வேலை இந்த வேலை, இது பண்ணணும் அது பண்ணணும், இப்படி மனசு தொல்லை பண்ணிச்சா உடனே சுவாசத்துக்கு வாங்க. அது எல்லாமே யோசிக்காம அதுக்கு பின்னாடி போகாம உடனே சுவாசத்துக்கு வாங்க. இதுதான் மெயின் திங் ஃபார் பிகினர்ஸ். பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் தியானத்துக்கு வராங்க, சரியான ஒரு கைடன்ஸ் இல்லாம அவங்க தப்பு தப்பா செஞ்சுட்டு தியானம் நல்லா இல்ல, தியானத்தால எனக்கு எந்த பலனும் இல்ல, எனக்கு உட்கார முடியல அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இது எல்லாமே எல்லாருக்குமே இருக்கு. ஸோ ப்ராப்பர் கைடன்ஸோட நீங்க தியானம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சிட்டிங்லயே நம்மளால 1 hour ஈஸியா உட்கார முடியும். ஸோ யார் ஒருத்தர் தியானத்துல சரியா உட்கார முடியலன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்ல, புரிதல் இல்ல. நீங்க சரியான புரிதலோட உட்கார்றீங்கன்னா 1 hour வந்து ஒண்ணுமே இல்ல, ஈஸியா உட்காரலாம். இப்போ ஈவினிங் பார்த்துருப்பீங்க சில்ட்ரன் செஷன், எல்லாருமே நான் 22 to 25 minutes உட்கார வச்சேன். யார் மோஸ்ட்லி ரெகுலரா பண்ற பசங்க யாருமே அசைஞ்சிருக்க மாட்டாங்க. அசைகிற பசங்க எல்லாமே இன்னைக்கு ஜாயின் பண்ணவங்க தான். ரெகுலரா பண்ண பசங்க நான் இன்னும் கண்ணை ஓகேன்னு சொல்லலைன்னா 1 hour கூட உட்காருவாங்க. ஏன்னா அந்த ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு நேரம் உட்கார்றோன்றது பிரச்சனையே கிடையாது. என்னன்னா மெடிடேஷனுக்குள்ள நம்ம போயிட்டோம்னா நோ டைம் ஜோன், அங்க வந்து டைம் கிடையாது, நேரம் அப்படின்றது இருக்காது. we are out of time zone. இது புரியணும்னா கொஞ்சம் சயின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு புரியும். இப்போ ஆஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாமே ஸ்பேஸுக்கு போறாங்க. ஸ்பேஸ்க்கு போயிட்டு அங்க ஒரு இதெல்லாம் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏஜிங் ஆகாது இல்லையா, அவங்களுக்கு ஏஜிங் ஆகாது. ஏன் ஏஜிங் ஆகாதுன்னா அங்க டைம் இல்ல, கரெக்டா? சோ அங்க ஏஜ் ஆகாது, அவங்களுக்கு டைமே கிடையாது. அண்ட் வந்து ஒரு சில இதுல வந்து ஏஜிங் ஜாஸ்தி ஆகும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் அங்க. ஸோ அந்த ஏஜிங் ஆகாத அந்த நோ டைம் ஜோனுக்கு அவங்க போறாங்க. அதே மாதிரிதான் நம்ம பௌதிக உடலை விட்டுட்டு அவுட் ஆஃப் பாடி நோ டைம் ஜோன் போறோம். பௌதிக உடல் இங்கேதான் இருக்கும், ஆனா
சூக்ஷ்ம உடல்ல நம்ம வந்து வெளியே போறோம், அதுதான் நோ டைம் ஜோனுக்கு போயிடுறோம். அந்த நோ டைம் ஜோனுக்கு போகும்போது எல்லா விழிப்பு இருக்கும் இங்க. நான் ஓகேன்னு சொன்னேன்னா முடிஞ்சிருச்சு, கை எடுத்து கரெக்டா வைப்பாங்க. பட் ஆனா சூக்ஷ்ம உடல் அவுட் ஆஃப் ஜோன்ல இருக்கும். அதுக்குதான் நம்ம வந்து தியானத்துல இருந்து டக்குன்னு கண்ணு திறக்க கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சூக்ஷ்ம உடல் வந்து நம்ம உடலுக்குள்ள கனெக்ட் ஆகணும் சரியா. அந்த கனெக்ட் ஆகிறதுக்கு நம்ம ஃபியூ செகண்ட்ஸ் ஆர் மினிட்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு யாருமே கண் திறக்காதீங்க. தியானம் பினிஷ் பண்றப்போ கை விரல்கள் கரெக்டா, கையை தேய்க்க வேண்டாம், கை தேய்க்கிறது வேண்டவே வேண்டாம். ஓகே, ஸோ கை விரல்கள் அந்த டிப்ஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸ் கண் மேல இருக்கணும். ஏன்னா அந்த டிப்ஸ் தான் எனர்ஜியோட ரிலீசிங் பாயிண்ட்ஸ். ஸோ இப்படி வைக்கிறது இப்படி வைக்கிறது இல்லை, ஜஸ்ட் அந்த டிப்ஸ் சேரணும். டிப்ஸ் எல்லாமே கண் மேல வச்சு 5 செகண்ட்ஸ் போதும். ஆக்சுவலி 5 செகண்ட்ஸ்ல எனக்கு இன்னும் முடியல, இன்னும் டீப்பா இருக்கு அப்படின்னா 10 செகண்ட், டேக் 10 செகண்ட்ஸ். இல்ல 10 செகண்ட்ஸ்ல கூட நான் டீப்பா தான் இருக்கேன், நான் வெளியே வரல அப்படின்னா டேக் 20 செகண்ட்ஸ். ஏன்னா இப்படி வச்ச பிறகுதான் உங்களுக்கு வந்து பாடி கான்சியஸ் வரும். பாடி கான்சியஸ் கம்ப்ளீட்டா வந்த அப்புறம் தான் கண் திறக்கணும். எப்பவுமே கண் முழிக்கும் போது ஹரிபரி பண்ணக்கூடாது, கட நான் முடிஞ்சிருச்சு ஓடக்கூடாது. ஸோ அப்படி ஓடுறீங்கன்னா நீங்க எவ்வளவு நேரம் பண்ண மெடிடேஷனோட அந்த ஒரு அமைதி வந்து கெட்டு போயிடும். நீங்களே வந்து அந்த அமைதியை வந்து இது பண்றீங்க, டிஸ்டர்ப் பண்றீங்க. ஸோ அந்த அமைதியான நிலையில நம்ம இருக்கணும் அப்படின்னா ஃபினிஷிங்ல 10 செகண்ட்ஸ் 10 to 20 செகண்ட்ஸ் கட்டாயமா கொடுங்க. அது இதுதான் ஃபார் பிகினர்ஸ். எப்படி உட்காரணும், எப்படி கண் முழிக்கணும், எப்படி இதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ பிகினர்ஸ்க்கு இது வெரி 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 இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா 1 hour இஸ் நத்திங், 2 hours இஸ் நத்திங். புரிதலோட நீங்க பண்ணுங்க. நோ பிகினர்ஸ் நோ சீனியர்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தரும் கூட நம்ம எல்லாருமே இப்போ மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றோம், அது இந்த பிறவியில இப்போ ஸ்டார்ட் பண்றோம். பட் ஆனா கடந்த பிறவியில நம்ம எல்லாமே நிறைய பயிற்சி, இதுக்குரிய பயிற்சிகள் நம்ம செஞ்சிருக்கோம். ஆனா இந்த பிரிவுல இப்பதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ வாய்ப்பு கிடைச்சாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ற மெடிடேஷன் எப்படி ஆரம்பிக்கும்னா திரும்ப ஏல இருந்து ஆரம்பிக்காது. நீங்க முன் பிறவியில A to M முடிச்சிட்டீங்க அப்படின்னா இங்க Nல இருந்து ஸ்டார்ட் ஆகும், இல்ல அந்த Mல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால ஒரு சிலர் பாத்தீங்கன்னா உட்கார்ந்த உடனே தேர்ட் ஐ ஓபன் ஆகுது, உட்கார்ந்த உடனே அது தெரியுது, இது புரியுது, எனக்கு மாஸ்டர்ஸ் பேசுறாங்க பார்த்தேன் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே முன் பிறவியோட அந்த பயிற்சியோட கனெக்ஷன் இப்ப வந்துடும். அதனால நிறைய பேர் வந்து சரியான புரிதலோட உட்காருங்க. எனக்கு எது அவங்களுக்கு தெரியுதே எனக்கு தெரியல. இப்போ ஒரு ஃபேமிலியில நம்ம 4 பேர் பண்றோம், 5 பேர் உட்கார்ந்து பண்றோம்னா எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட ப்ரீவியஸ் இன்கார்னேஷன்ஸோட பிராக்டிசஸ் அந்த மாதிரி. யார் எவ்வளோ பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ அதோட கண்டினியூஷன் தான் இப்போ ஆரம்பிக்கும். ஸோ எப்பவுமே மற்றவங்களை பார்த்து அவங்களுக்கு நல்லா இருக்கு அவங்களுக்கு நல்லா இல்லை இந்த பொறாமை வேண்டாம். ஏன்னா யாரும் கூட அவங்கவுங்க பர்சனல் பிராக்டிஸ்ல அவங்க முயற்சி எடுத்து அவங்க உயர்ந்தது தான் இது எல்லாமே. ஸோ யாருக்குமே சும்மா அப்படி வந்துடாது. அண்ட் இந்த இப்ப வந்து நம்ம எல்லாருமே ஒன்னா மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்ணோம், ஒருத்தர் வந்து நல்லா க்ரோ ஆறாங்க, ஒருத்தர் வந்து கம்மியா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்களோட பர்சனல் இன்வால்மெண்ட், உங்க பர்சனல் இன்வால்மெண்ட் மெடிடேஷன்ல எவ்வளவு இருக்கு, அந்த இன்வால்மெண்ட்டுக்கு ஏத்த பலன் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ எல்லாரும் உட்கார்றோம், அவங்க உட்கார்ந்தாங்க எல்லாரும் பார்த்துட்டா கண்ணை மூடணும், கண்ணை மூடன அப்படின்னு ஏதோ ஒப்புக்காக பண்றோம் அப்படின்னா அங்க பலன் கம்மி. நீங்க இன்வால்வ் அப் இருங்க, ஒரு இன்ட்ரெஸ்டா நான் மெடிடேஷன் பண்ணணும், அந்த இன்ட்ரெஸ்ட் இன்வால்வ்மெண்ட் சரண்டரன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போது மெடிடேஷன் அற்புதம், எனர்ஜிஸ் அற்புதம். எந்த விஷயமும் கூட நம்ம எவ்வளவு இன்வால்வ்மெண்டோட கத்துக்கிறோமோ, எனி எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் ஆகட்டும்,
நீங்க ஆபீஸ்ல ஒர்க் ஆகட்டும், வீட்ல வேலை ஆகட்டும், இன்வால்வ்மெண்டோட பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்குது இல்லையா? அதே மாதிரிதான் மெடிடேஷன் கூட. அண்ட் மெடிடேஷன்ல நீங்க இன்வால்வ் பண்றதால ஒன்ஸ் நீங்க பர் டே ஒன்ஸ் ஆர் 2 டைம்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 24 ஹவர்ஸ்க்கு அந்த எனர்ஜி உங்களை வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்திலும் பூஸ்ட் அப் பண்ணிட்டே இருக்கும். நம்மள டவுன் ஆக விடாது. நம்ம இந்த பௌதிக வாழ்க்கையில நம்மள வந்து நெகட்டிவா பாக்குறதும், நம்மள குத்தம் சொல்றதும், நம்மள டவுன் பண்றதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஆனா ஒன்ஸ் நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டோம், நம்ம சார்ஜ் ஆயிட்டோம் அப்படின்னா இந்த 24 ஹவர்ஸ்ல யார் வந்து என்ன சொன்னாலும் நம்ம வந்து ரியாக்ட் ஆக மாட்டோம். எவ்ரிதிங் கேட்போம், எவ்ரிதிங் அதே வாழ்க்கை தான். ஆனா ரியாக்ட் ஆகாம, நம்ம டவுன் ஆகாம, நம்மள வந்து அந்த சார்ஜ் ஆன எனர்ஜிஸ் வந்து நம்மள காப்பாத்துது. அப்படின்னா அவேர்னஸ் அதிகமாகுது. தெளிவு, அந்த தெளிவுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த தெளிவு அதிகமாகும் போது யார் என்ன சொன்னாலும் இவங்க நம்மள வந்து கன்ஃபியூஸ் பண்றாங்க, இவள வேணும்ட்டே நம்ம குத்த சொல்றாங்க, இவங்க நம்மள வந்து பிளஃப் பண்றாங்க, சம்திங். இது எல்லாமே தெளிவா நமக்கு புரிஞ்சிரும். ஸோ தெளிவா புரியும் போது அவங்களோட கேம்ல நம்ம இன்வால்வ் ஆகாம நம்ம விலகி போயிடலாம். ஸோ வி கேன் ஸ்கிப் த ப்ராப்ளம்ஸ். தேவையில்லாத அந்த ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம விலகி போயிடலாம் ஈஸியா. அதுக்கு முன்னாடி நமக்கு அந்த விஷயமே தெரியாது. ஐயோ அவங்க வந்துட்டாங்களே கெஸ்டே, அவங்க கிட்ட உட்கார்ந்து நம்ம வீட்டுல 1000 வேலை இருக்கும். அடுப்படியில எவ்வளவு வேலை இருக்கும், வெளியே எவ்வளவு வேலை இருக்கும், அவங்க வந்துட்டாங்க அவங்க கிட்ட உட்காரணுமேனு உட்கார்ந்து எல்லா வேலையும் வந்து தலையில போட்டு நமக்கு வேலையிலேயே மனசு இருக்கும். ஐயோ வேலை முடியல. இவங்க வந்து உட்கார்ந்து பேச ஆரம்பிச்சுட்டு போகவே மாட்டாங்க. அதெல்லாம் பேர் பண்ணிட்டே இருக்கும். பட் ஆனா நமக்கு எப்ப தெளிவு இருக்கோ, கொஞ்ச நேரம் இருங்க, நான் இப்பயே வரேன், இல்ல அவங்கள தியானத்துல உட்கார வச்சுட்டோமா நம்ம பாட்டுக்கு போயிட்டு வேலை முடிச்சுட்டு வந்துடணும். சோ வெரி பெஸ்ட் திங். அவங்களுக்கும் தியானம் நடக்கும், நமக்கும் நம்ம வேலையை முடிக்கலாம். சோ அந்த மாதிரி தியானம் எல்லா வகையிலுமே நமக்கு ஹெல்ப் பண்ணுது. சோ நம்ம சொல்லி கொடுக்கணும். சோ ஃபர்ஸ்ட் தியானம் புரியாது, அவங்களுக்கு தியானம் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்றவங்க கிட்ட மெடிடேஷன் அப்படின்ற வார்த்தை சொல்ல வேண்டாம். ஜஸ்ட் உட்காருங்க, ரொம்ப ரிலாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடணும். உட்கார்ந்த அப்புறமா எப்படியும் ரிலாக்ஸ் ஆவாங்க இல்லையா? அப்போ டீடைல்ஸ் கொடுத்துக்கலாம். எப்பவுமே புதுசா வந்தவங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டாம். இப்படி உட்காருன்னு சொல்லி உட்கார வச்சிடணும். உட்கார்ந்த பிறகு நம்ம வந்து டீடைல்ஸ் கொடுக்கணும். ஏன்னா எதுவுமே வந்து டேஸ்ட் பண்ணாம அதோட அருமை தெரியாது. ஃபர்ஸ்ட் அந்த டேஸ்ட் வந்து கொடுங்க. அந்த டேஸ்ட் வந்த அப்புறமா நீங்க சொல்றது வந்து கவனமா கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி சொன்னீங்கன்னா நம்ம எனர்ஜி தான் வேஸ்ட். நம்ம வந்து மாங்குன்னு அதெல்லாம் நம்ம எல்லாம் இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டோமே, இவ்வளவு சொல்லலாம்னு வந்து கடன்னு சொல்லிட்டு அவங்கள உட்காரவே மாட்டாங்க. ஜஸ்ட் உட்கார வச்சிருங்க. 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ ரொம்ப அசைறாங்கன்னா போதும், எழுப்பிடலாம். எப்பவும் பிகினர்ஸ் வராங்க, புதுசா வராங்க, அவங்களுக்கு சொல்லி தரோம் அப்படின்னும் போது நம்ம கண்ணை மூடி உட்காரக்கூடாது. நம்ம அவங்கள அப்சர்வ் பண்ணணும். அவங்களால முடியுதா, அவங்க அசைறாங்களா, அவங்க ப்ராப்பரா உட்கார்றாங்களா, எவ்ரிதிங் நம்ம பார்த்து அவங்கள கைட் பண்ணி 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, we have to watch them. நம்ம அவங்கள பார்க்கணும். ஓகேவா? எஸ் ராஜேஸ்வரி மேடம் பேசுங்க. வீடியோல வாங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். எப்படி போகுது கிளாஸஸ் எல்லாம்? கிளாஸ் அன்னைக்கு நம்ம கிளாஸ் சூப்பரா இருக்கு மேம். திருப்பி அதை படிச்சிட்டு இருக்கேன். ஆனா பானாசரி தியானா அந்த புக்கை திருப்பி ரிப்பீட் பண்ண உங்களுடைய வீடியோஸ் பார்க்க நிறைய தோணுது. எனக்கே தோணுது நிறைய வேர்ட்ஸ். நீங்க 3 வீடியோலுமே ஒரு வீடியோக்கும் இன்னொரு வீடியோக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். அந்த வேர்டுக்கு இதை வந்து எக்ஸ்ட்ரா தான் நீங்க சொல்லியிருப்பீங்க, வேற வேர்டு சொல்லியிருப்பீங்க. அதெல்லாம் கூர்ந்து கவனிச்சிருக்கேன். எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு ஒரு 3 years பேக் வந்து நான் கோலம் போடும்போது கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன். அப்படி பாத்தீங்கன்னா மறு வருஷமும் அதே காலம் அதே அடி. அதுல இருந்து என்னால வந்து சமணங்கால் போட முடியாது. நான் எப்பயுமே நம்ம மெடிடேஷன் பண்றதுக்கு காலை நீட்டி கிராஸ்ல வச்சுட்டு கையை கோர்த்து உட்கார்ந்துருப்பேன். நேத்து என்ன அறியாமையே பாத்தீங்கன்னா நானே சமணக்கால் போட்டுக்கிறேன். 2 hours அப்படியே மறந்தே போட்டுக்கிறேன்.
என்னடா இது நான் தான் போட்டிருக்கேனா அப்படி ஒரு யோசனை. எப்படி நம்ம காலை எடுக்க போறோம்? நம்ம மட்டும் போட்டுமே சாரை கூப்பிட்டாங்கன்னா திட்டுவாங்க, எனக்கு நல்லா தெரியும். எப்படி நம்ம காலை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கிறேன், ஈஸியா வருது. இப்ப ஈஸியா சமணங்கள் போடுறேன், ஈஸியா எடுக்கிறேன். வஜ்ராசனத்துல இங்க உட்கார முடியாது, ஆனா வஜ்ராசனத்துலயும் ஈஸியா என்னால ஒரு 1/2 hour உட்கார முடியுது. இதெல்லாம் அந்த தியானத்துக்கு தான் நன்றி சொல்லணும். ஆக்சுவலா அதுதான் உண்மை. இதெல்லாம் நீங்க எல்லாரும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டுட்டு தான் நான் வந்தேன். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்கும் போது நான் என்ன நினைப்பேன், என்னப்பா இவங்களை இப்படிலாம் சொல்றாங்களா, இதெல்லாம் நடக்குமா, எப்படி எப்படி நம்புறது அப்படின்னு உட்கார்ந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான், ஐயோ அம்மா சாமி சொல்ல முடியாது. என்ன அது எனக்கு வார்த்தையால சொல்ல முடியாது. அது உணர்ந்தா தான் சொல்லுவாங்கல்ல, ஏட்டு சுரக்கா கைக்கு உதவாது சொல்லுவாங்க. நம்ம நம்ம அனுபவிக்கணும் அதை. நம்ம என்னதான் சொன்னா கூட நம்ம உட்காந்து நம்ம அனலைஸ் பண்ணி அது பண்ணாதான் அது நம்மளுக்கு நல்லா தெரியுது. அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இப்ப எல்லோருடைய என்ன நினைக்கிறாங்கன்னு கூட ஒரு பாயிண்ட் அளவு எனக்கு வருது மேம். அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்க, நீங்க சொன்ன மாதிரி மிங்க எல்லாம் வாங்கன்னு பாப்பேன். யாராவது வந்தாங்கன்னா ஐயோ என்ன நினைச்சுக்கிறாங்களோ அதை நினைச்சுக்கிறவங்களா, கிச்சன்ல போய் என்ன வேலை இருந்தாலும் டான் பாப்பேன். இப்ப யார் வந்தா கூட ரேர் தான் நம்ம வீட்டுக்கு வர்றதே, ரொம்ப வரமாட்டாங்க. வந்தாலுமா தியானத்தை பத்தி தான் பேசுறேன். இதுக்கு காசு பணமா கிடையாது, நம்ம மூச்சு நம்ம கவனிக்கிறோம். அப்ப இப்ப எல்லாம் எங்க ரிலேஷன் எல்லாம் சொல்லிடுவாங்க, அன்னைக்கு போனே பண்ணக்கூடாது, ராஜிய நீ போன் பண்ணா சுவாசத்துக்கு கவனம்ன்றுவாங்க, அவங்க வேலையுமா செய்யறாங்க, நம்மள செய்ய வச்சிருவாங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. அதனால இப்ப சும்மா சாதாரணமா யார் போன் பண்ணாலுமே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுட்டு அடுத்த நிமிஷமே தியானம் பண்ணுங்கப்பா நல்லது. நீங்க சொன்ன உண்மைதான் மேம். ஆனா ஏதோ நான் புக்ல படிச்சா, அது எந்த புக்னு எனக்கு தெரியல. நம்ம தியானம் பண்ண டைம் சேவ் ஆகுது. கரெக்ட். இதனாலதான் இந்த சித்தர்கள்லாம் 3000 வருஷம் 5000 வருஷம் எல்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனா உண்மையேதான், இந்த செக்ஷன்ல நிறைய நம்ம பார்க்க தான் நம்மளுக்கு நிறைய தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம புக் ரீடிங் பண்றோம், எல்லாமே செய்யறோம். எங்க வீட்டுல சுத்தி இப்ப இங்க பாத்தீங்கன்னா வெறும் புக்ஸ் தான், படிக்கிறேனோ படிக்கலையோ எல்லாம் அங்கங்க வச்சிருக்கிறேன். டைம் கிடைக்கிறப்ப எடுத்து படிச்சுக்கிறேன். அதே மாதிரி எனக்கு தியானம் உட்கார்ந்தோம்னா 2 hours 1 hour போறதே தெரியாது. கரெக்ட். ஆனா இப்ப இந்த ஒரு 1 week என்னன்னு தெரியல, 1/2 hourல கண்ணு முழிக்க வந்துருது. தெரியல மேம். அதான் அது ஒண்ணும் இல்லப்பா, சம்மரோட எஃபெக்ட்ஸ் அது ஒண்ணும் இல்ல. ஏன்னா இந்த சம்மர்ல அப்படியே என்னதான் ஏசி போட்டாலும் அப்படியே புழுக்கும், ஃபுல்லா இருக்கா. எப்பவுமே பாடி நம்ம ஃப்ரெஷ்ஷா இல்ல அப்படின்னா அது மெடிடேஷன் இதாகிறது நார்மல் தான். நம்ம என்ன பண்ணணும், குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உட்காரணும். நைட்ல நம்ம பண்றோம்னா நைட்டு குளிச்சுட்டு உட்காருங்க. 2 வாட்டி குளிக்கிறது 3 வாட்டி குளிக்கிறது ஒன்னும் தப்பு இல்லைன்னா, நமக்கு இருக்கிற சம்மருக்கு எவ்வளவு வாட்டி குளிச்சாலும் பரவாயில்ல. நம்ம உடல் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகுதுன்னா அந்த புழுக்கத்தாலதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கும் ரொம்ப உட்கார முடியல. இதே நீங்க சொன்ன மாதிரிதான், பிகாஸ் ஆஃப் இந்த நம்ம வேலை செஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வேர்வை போறதால எக்ஸ்ட்ரா எனர்ஜி போகுது இல்லையா. அண்ட் கம்ஃபர்டபுளா இல்லைன்னாலும் நம்மளால உட்கார முடியாது. ஸோ ஃப்ரெஷ்ஷா குளிச்சுட்டு உட்காருங்க, சூப்பரா இருக்கும். நம்ம இன்னும் கூட மெடிடேஷன் எப்போ நிறைய பண்ணணும்னா அப்படியே 0 ஆயிடும் இல்லையா. நம்ம நல்ல வேலை பண்ணிட்டு நல்லா உழைச்சு வெளியே போயிட்டு ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா. ஸோ அந்த டயர்ட்ல உட்கார்ந்து பாருங்க, அப்படியே ஒரு தேவலோகத்துக்கு போன மாதிரிதான் இருக்கும். அந்த டயர்ட்னஸ்ல பண்ணணும் மெடிடேஷன், அப்பதான் மெடிடேஷனோட அருமை தெரியும். இப்ப நிறைய நான் இப்ப எல்லாமே வெளியே போனாலே ஒரு 2 hours 3 hours ட்ரெயின் ஆயிடுது. ஏன்னா நம்ம இருக்கிற வீட்டுல அந்த பாசிட்டிவ் எனர்ஜிஸ்ல இருந்து பழகிட்டு வெளியே எங்க பப்ளிக் பிளேசஸ் போகும்போது சும்மாவே ட்ரெயின் ஆயிடுது. ஸோ அந்த மாதிரி நடக்கிற அந்த டைம்ல கூட அதே இடத்துல உட்கார்ந்துருவேன் ஒரு 2 minutes. அங்கெல்லாம் நிறைய பண்ண தேவையில்லை. ஏன்னா ட்ரெயின் ஆச்சு என்னால முடியல அப்படின்னும் போது ஒரு 2 minutes கண்ணை மூடும்போது அகெயின் பூஸ்ட் அப் ஆயிடுது, அகெயின் நார்மல் ஆயிடுது. ஸோ எப்போ நமக்கு எந்த இடத்துல கூட கொஞ்சம் நம்ம டவுன் ஆயிட்டோம், டென்ஷனா இருக்கு, ஒண்ணுமே புரியல, சம்டைம்ஸ் நமக்கு அந்த டயர்ட்னஸ்க்கோ இல்ல நம்ம ஏதாவது இந்த நெகட்டிவ் ஜோன்ல போயிடும்போது மைண்ட் வேலவே செய்யாது. நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் ஒண்ணுமே புரியாது சம்டைம்ஸ்.
அந்த மாதிரி நேரத்துல ஒரு 2 நிமிஷம் பப்ளிக் பிளேசஸ் ஆனாலும் ஒரு 2 மினிட்ஸ் கண்ணை மூடிக்கோங்க. அகைன் ரீபூஸ்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய பிரச்சனைகள்ல மாற்றுறது எதுக்குன்னா, நம்ம முடியாத போதுதான், நம்ம எனர்ஜி லாஸ்ல இருக்கும்போது. இப்போ சிம்பிளா ஒண்ணுமே இல்ல. மதர்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. நம்ம எப்ப குழந்தைங்கள கத்துறோம்? நம்ம டயர்டா எனர்ஜி டவுன் ஆயிட்டு நம்ம நிறைய வேலையா இருப்போம். அந்த நேரத்துலதான் நம்ம குழந்தைங்கள கத்துவோம். சோ நம்ம ஃப்ரீயா லீஷரா ஹெல்தியா இருக்கும்போது, நல்ல ஒரு மூட்ல இருக்கும்போது, குழந்தை வந்து ஒரு காஸ்ட்லி பொருளை வந்து நம்ம நம்ம கண் முன்னாடியே உடைச்சாலும் நம்ம கோவப்பட மாட்டோம். ஆனா நம்ம டயர்டா இருக்கும்போது அது ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் ஏன் இப்படி பண்ண போட்டு பலார்னு அடிச்சிருவோம். பிகாஸ் நம்ம டயர்டா இருக்கோம். நம்ம டயர்டா இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் கூட நமக்கு வந்து பெருசா தோணும். சோ அந்த அந்த மாதிரி அந்த அவேர்னஸ் வச்சுக்கோங்க. எப்ப கூட நம்ம டயர்டா இருக்கோம், ஒரு டவுன் மூட்ல இருக்கோம், ஏதோ புரியல, என்ன செய்யணும்னு தெரியல அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் டைம்ல உடனே 2 மினிட்ஸ் மெடிடேஷன். ஸோ 2 மினிட்ஸ் மெடிடேஷன் அகைன் நம்ம நார்மல் மோடுக்கு வந்துருவோம். ஸோ இது மறக்க கூடாது. அந்த நார்மல் மோடுக்கு வரலன்னு வச்சுக்கோங்க, திரும்ப பிரச்சனையில நாமளே விழுவோம். ஸோ பிரச்சனைகள் வராம, பிரச்சனைகளுக்குள்ள நம்ம போகாம இருக்கணும் அப்படின்னால, ஃபர்ஸ்ட் நம்மள நாம சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னால, ஜஸ்ட் அந்த நார்மல் மோடுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கணும். நார்மல் நல்ல ஹெல்தி மைண்ட் மோடுக்கு நம்ம இருக்கணும். அப்படின்னா தெளிவான மனநிலை எப்பவுமே இருக்கணும். கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. மனசுல எப்போ கன்ஃபியூஷன் இருக்கோ, மனசுல எப்போ நிறைய விஷயங்களை போட்டு புதைச்சு நம்ம வந்து ஒரு இங்க ஒரு 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 எண்ணத்தை தவிர 2, 3, 4, 5, 6 இங்க பேசுது அப்படின்னா இங்க மனசு சரியா இல்ல. மனசை வந்து திரும்ப அடக்கணும்னா அகெயின் நம்ம மெடிடேஷன் பண்ணணும். மனசுல வந்து ஆமா இல்ல கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. அந்த ஆமா இல்ல கன்ஃபியூஷன் இருக்குனாலே இங்க எனர்ஜி ட்ரெயின் ஆயிடும். சோ நீங்க வந்து பாருங்க, உடல் உழைப்பால எனர்ஜி அவ்வளவா போகாது. நம்ம பாக்குறோம் நிறைய பேர் ரொம்ப மெலிஞ்சிருப்பாங்க, ஆனா 50 பேருக்கு சமைச்சு போட்டுருவாங்க. ஓடி ஓடி போவாங்க, அங்க போவாங்க, இங்க போவாங்க. அவங்க எப்படின்னா ஒரு இங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க, அங்கேயும் இருப்பாங்க, அப்படி மாயமந்திரம் மாதிரி இருப்பாங்க. அவங்க உடல் உழைப்பால எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், உடல் உழைப்பாலதான் எனர்ஜி லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறோம். கிடையவே கிடையாது. உடல் உழைப்பு நிறைய இருக்கிறதால யங்கா இருப்பாங்க. நம்ம நிறைய பேர் பெண்கள் வந்து இப்ப எல்லாத்துக்குமே கேஜெட்ஸ் வச்சுக்கிட்டு குனியாம, இப்போ ஸ்டிக் வச்சுதான் துடைக்கிறது வீடு. ஏன்னா குனிய கூடாது. குனிஞ்சா திரும்ப எனர்ஜி லாஸ் ஆயிடும், நம்ம டயர்ட் ஆயிடும். இங்க குனிஞ்சு வேலை செய்யறதாலதான் நமக்கு லேடிஸ்க்கு கர்ப்பப்பை வந்து ஆக்டிவா இருக்கு. எப்போ அந்த குனியறது அப்படின்றது ஸ்டாப் ஆச்சோ எல்லாருக்குமே சிசரின், எல்லாருக்குமே கர்ப்பப்பை ப்ராப்ளம்ஸ். மோஸ்ட்லி எல்லாருமே கர்ப்பப்பை ரிமூவ் பண்றாங்க. குனிஞ்சி நிமிர்ந்து வேலை பண்றது கர்ப்பப்பைக்கு நல்லது. அதுக்குதான் லேடிஸ்க்கு நமக்கு எல்லாமே குனிஞ்சி பண்ற மாதிரி வேலைகள் தான் நமக்கு வீட்டுல இருக்கும். ஸோ குனிஞ்சி பண்ணுங்க. ஏன்னா அது பண்ணாதான், இப்போ லேடிஸ் மெனோபாஸ் ஆயிடுச்சு, எனக்கு தான் மெனோபாஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலும் குனிஞ்சி பண்ணும்போது தான் நீங்க எங்க ஆக்டிவா இருப்பீங்க. நம்ம எப்போ இப்ப வந்து கொஞ்சமா லேசா மூட்டு வலி வந்துருச்சு, மூட்டை அசைக்கவே மாட்டாங்க நிறைய பேர். லேடிஸ் ஜென்ட்ஸ் எல்லாருமே அவ்வளவுதான். ஐயோ வலிக்குது வலிக்குது வலிக்குது, திரும்ப அதை வேலையே செய்ய விட மாட்டாங்க. அது வேலை செய்ய விடலைன்னா அது இன்னும் அரெஸ்ட் ஆயிடுவாங்க. இன்னும் அரெஸ்ட் ஆயிட்டு இன்னும் வலி ஜாஸ்தி தான் ஆகுது. சோ இப்போ ஒரு வலி வந்திருக்கு, ஒரு ஜாயிண்ட் பெயின் வந்திருக்குன்னா அங்க என்ன ஆச்சு அது தெரிஞ்சுக்கோங்க. எதனால ஆச்சு? ஒரு ஃபுட் சேஞ்சஸ் பண்ணுங்க, ஒரு குட்டி குட்டி எக்ஸசைசஸ் பண்ணுங்க. அதுக்கு தேவையான மூமெண்ட்ஸ், கரெக்டான மூமெண்ட்ஸ். ஒரு நமக்கு வந்து நான் எப்பவுமே யோகா தான் போவேன். ஸோ யோகா, அதுக்கு தேவையான ஒரு சிம்பிள் யோகா பண்ணுங்க. ஸோ இப்படி பண்றதால அந்த மூட்டு வலி இருந்தாலும், இடுப்பு வலி இருந்தாலும், அந்த வலி இந்த வலி, எந்த ஜாயிண்ட் பெயின்ஸ் இருந்தாலும் சிம்பிள் எக்ஸசைசஸ் அண்ட் ஃபுட் சேஞ்சஸால நீங்க அதை மாத்த முடியும். வந்துருச்சுன்னு பண்ணிட்டீங்க, உட்கார்ந்துட்டீங்க அப்படின்னா, மூட்டு வலி நான் நடக்கவே மாட்டேன், படி இறங்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அது இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும்.
சோ உட்கார்ந்து நிமிர்ந்து எல்லாரும் கூட உடல் அளவுல எவ்வளவு வேலை வேணா பண்ணுங்க, நீங்க யங்கா இருப்பீங்க. நம்ம வந்து ஐயோ எல்லாமே நானே பண்ணோம் வேண்டாம். நல்லா உழைச்சி பண்ணுங்க. உடலால உழைக்கும் போது மனசு அமைதியா இருக்கும். நல்ல உடலால வேலை பண்ணிட்டு நம்ம உட்கார்ந்தோம்னா எவ்வளவு அழகா மெடிடேஷன் வரும். தூங்கணும்னா எவ்வளவு அழகா தூக்கம் வரும். சோ இப்ப சாஃப்ட்வேர்ல உட்கார்றாங்க, ஃபுல்லா சிஸ்டம் முன்னாடிதான் உட்கார்றாங்க, அவங்களால தூங்கவே முடியாது. மோஸ்ட்லி அவங்களுக்கு தூக்கம் வராது. ஏன்னா உடல் இங்க உழைக்கல, உட்கார்ந்துட்டே இருக்காங்க. சோ மைண்ட் ஒர்க் அப்படின்றது தான் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணணும். எவ்வளவு மனசு யோசிக்குதோ எனர்ஜி ஜீரோ ஆயிட்டே போகும். சோ மனசு யோசிக்க கூடாது. மனசு எப்பவுமே ஜீரோல இருக்கணும். மனசு எப்பவுமே தெளிவா இருக்கணும், எம்டியா இருக்கணும், ஓப்பன் மைண்டா இருக்கணும். மனசு எப்போ இங்க கன்ஃபியூஷன் வருதோ மெடிடேஷன். இங்க வந்து குழப்பம் இருக்கு, மெடிடேஷன். இங்க புரியல, மெடிடேஷன். சும்மா யோசிக்குது, மனம் டைவர்ட் பண்ணுது, எதோ நெகட்டிவா திங்க் பண்ணுது, அகைன் மெடிடேஷன். சோ மனம் எப்போ நீங்க சரியா, மனசு வேலை செய்யக்கூடாது, உடல் வேலை செய்யணும். இந்த 2 விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் உடல் வேலை செய்ய மாட்டாங்க, எல்லாத்துக்குமே வேலைக்காரி வச்சுட்டு உட்கார்ந்து இங்க ஒரு 1000 எண்ணம், ஒரு நிமிஷத்துல இங்க 1000 நினைப்பாங்க. சோ அப்ப அது ராங். அவங்களுக்கு அவங்களே பனிஷ்மெண்ட் கொடுத்துக்கிறாங்க, புரிதல் இல்லை. சோ எவ்வளவு உழைச்சாலும் யாருமே கஷ்டப்பட வேண்டாம். உடல் உழைப்பு தான் உங்களை யங்கா வச்சுக்கும். நம்ம யங்கா இருக்கோம் அப்படின்னா இந்த உடல் எவ்வளவுக்கு எவ்வளவு எக்ஸசைஸ் பண்ணுது, அந்த பாடி எக்ஸசைஸ், யோகா, இது எல்லாமே கம்பல்சரி இருக்கணும். ஆக்டிவா, உடல் ஆக்டிவா இருக்கும்போது, எதுவுமே எனக்கு வேலை இல்லை, எக்ஸசைஸ் இல்லை, யோகா பண்ண மாட்டேன், படிக்கட்டு 4 வாட்டி ஏறி இறங்கணும், அதுவே பெரிய எக்ஸசைஸ். நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி இறங்கணும், அதுவே ரொம்ப நல்ல எக்ஸசைஸ். ஸோ இதெல்லாம் பண்ணுங்க. இது காமனா எல்லாருக்குமே. நம்ம மனசு உழைக்க கூடாது, மனசு ஜீரோல இருக்கணும். மனசு ஜீரோல இருந்துச்சுன்னா எனர்ஜியே லாஸ் இருக்காது. நீங்க ட்ரை பண்ணுங்க, எவ்ரிடே ஒவ்வொரு விதமா இருந்து உங்களை நீங்க செக் பண்ணும்போது எப்போ எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒரு கோவப்படும் போது என்ன ஆகுது, மனசு அப்படியே உங்களுக்கு பிரீதிங்கே பாருங்க. ஒரு கோவமோ வெறுப்போ இல்ல நம்ம டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆகும்போது என்ன ஆகுது, பல்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட் ஆகுது இல்லையா, நல்லா ஃபாஸ்ட் ஆகுது. அப்படின்னா இங்க மனசுல சஞ்சலங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மனசுல சஞ்சலங்கள் ஸ்டார்ட் ஆகுது, பல்ஸ் ஃபாஸ்ட் ஆகுது. இது எல்லாமே என்ன ஆகுது, சோ அந்த மாதிரி ஆகும்போது என்ன சொல்லுதுன்னா பாடி, போதும், என்னால முடியல, தாங்க முடியல, நீ நிறுத்து. அந்த பல்ஸ் அதிகமாகுது, மனசு வந்து சஞ்சலம் ஆயிட்டு இனி நிறுத்துப்பா, என்னால முடியல அப்படின்னு வந்து சொல்லுது. நம்ம அப்பவும் புரிஞ்சுக்கல அப்படின்னா என்ன ஆகுது, பேட் ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆகுது. அந்த பேட் ஹார்மோன்ஸ் கிரியேட் ஆயிட்டு உடலெல்லாம் பரவுது. உடலெல்லாம் பரவி அவங்க வந்து டென்ஷன் தான் விரும்புறாங்க. இதே டென்ஷனை உடம்பெல்லாம் எடுத்துக்கோ அப்படின்னு பிரெயின் வந்து உடலுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து உடம்பெல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணுது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து உடம்பெல்லாம் கொடுக்கும்போது என்ன ஆகுது, இப்படியே ரொட்டீனா நடந்து ஸ்ட்ரெஸ், டெய்லி நீங்க ஸ்ட்ரெஸ் கொடுத்துக்கிறீங்க அப்படின்னா டெய்லி உடலுக்கு ஸ்ட்ரெஸ், அந்த பேட் ஹார்மோன்ஸ் போயிட்டு அதுதான் நோயா மாறுது. எமோஷனல் பாடியில தாக்கி நோயா மாறுது. ஸோ எண்ணம் தான் உங்க வாழ்க்கை. எண்ணம் எவ்வளோ தூய்மையா இருக்கோ உங்க வாழ்க்கை அவ்வளோ தெளிவா சந்தோஷமா இருக்கும். ஸோ எஸ் மாஸ்டர்ஸ், நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். வேற யாருக்கு எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். மேம், நானும் மாஸ்டர் ஃபீல் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப ஒர்க் செஞ்சப்போ, ரொம்ப டயர்டா இருந்தப்போ முன்னெல்லாம் போய் படுத்து தூங்கி எழுந்திருப்பேன். அப்ப எந்திரிச்ச பிறகு இன்னுமே என்னால ஒரு வேலையும் செய்ய முடியாம போயிடும். பட் இப்ப மெடிடேஷனுக்கு வந்த பிறகு ரொம்ப டயர்ட் ஆச்சுன்னா கண்ணை மூடி வந்து நான் எப்போ உட்கார்ற இடத்துல கொஞ்ச நேரம் எனக்கு எப்போ கொஞ்சம் நல்லா ஃப்ரீ ஆகுறனோ அது வரைக்கும் உட்கார்ந்து எந்திரிச்சா திருப்பி கொஞ்சம் எனர்ஜி வந்து பூஸ்ட் பண்ண மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன். நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்து எனக்கும் சரியாதான் இருக்கு. எஸ், நீங்க இன்னும் புரிதலோட, அது வந்து நீங்க ஏதோ தெரிஞ்சு தெரியாத மாதிரி உட்கார்ந்து பண்ணதால அவ்வளவு எஃபெக்ட் இல்லை. இப்போ இந்த வாட்டி வந்து டயர்ட்ல சூப்பரா இருக்க போதுன்னு அந்த புரிதலோட உட்காரும் போது பாடுங்க, இன்னும் டபுள் எனர்ஜி இருக்கும்.
சில நேரம் ரொம்ப கண்ணுலயே அப்படியே தண்ணி வந்துரும். அப்படியே அப்படியே கண்ணுல தண்ணி வரும் எனக்கு ஒரு நேரம். போன இந்த 2 நாளைக்கு முன்ன அப்படிதான் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன அறியாம அப்படியே கண்ணுல தண்ணி வந்துச்சு. அந்த அளவுக்கு தெரியல. அது எல்லாமே வந்து கண்ல தண்ணி வருதுன்னா, ஏதோ வேண்டாதது வந்து உங்க கண் தண்ணி மூலமா வெளிய வந்துருச்சு. சரிங்களா? மேபி கண்ல ஹீலிங்கா இருக்கலாம். இல்ல உடல்ல வேண்டாததும் கண்ல இருந்து தண்ணியா வந்திருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். அது உங்களுக்கே தெரியும். ஆனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி நடந்துச்சுன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கொஞ்ச நாள்ல இப்ப புரியலனாலும் திரும்ப புரியும். எஸ் ராஜேஸ்வரி மேடம் பேசுங்க. மேம் ஒரு டவுட் மேம். இப்ப நம்ம இதுல குரூப்ல போட்டிருக்கோம். நம்ம இந்த இதுல 18 பிரின்சிபல்ஸ் பத்ரிஜி சாரோட 18 பிரின்சிபல் அது ஒண்ணு மட்டும் தான் இருக்கு மேம். வேற இது இல்லைங்களா? அதை படிச்சாலே போதுமா? என்னோட ஆடியோ இருக்கு கேளுங்க. அதுல வந்து பெரிய கண்டென்ட்டா வந்து நிறைய இல்ல. ஆடியோ கேட்டுருங்க என்னது. சரி மேம். ஓகே தேங்க் யூ. நான் என்னோட ஆடியோல வந்து ஏன்னா எப்பவுமே வந்து அந்த 18 பிரின்சிபல்ஸ் வந்து ஷார்ட்டா தான் கொடுத்திருப்பாங்க. பெரிய கண்டென்ட்டா எதுவும் இல்ல. இப்போ எனக்கு என்னன்னா நான் பேசியதுல ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்க தமிழ்ல யாராவது டைப் பண்ணி கொஞ்சம் பெரிய கண்டென்ட்டா வந்து யாராச்சும் கொடுக்க முடிஞ்சா நல்லா இருக்கும். சரிம்மா அதை பாக்குறோம். சரிம்மா. டைப்பிங் பண்ண தெரிஞ்சவங்க பண்ணுங்க. எழுதும் போது நமக்கு வந்து ஷேரிங் கஷ்டமா இருக்கும். டைப்பிங் பண்ணோம்னா கிளியரா இருக்கும். பிகாஸ் என்னோட தமிழ் உங்களுக்கு தெரியும். நான் ஒன்னும் பியூரா பேச மாட்டேன். நார்மலா கேஷுவலா தான் பேசுவேன். சோ அது சூப்பரா இருக்கு மேம். உங்க ஸ்பீச் நல்ல பொறுமையா ஒரு எப்பனா யூரோப் செக்ஷன்ல தான் ரொம்ப நான் பார்ப்பேன். பொறுமையா ஒரு பார்ட் எடுத்தாலும் அத்தனை பேர் கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு பொறுமையா ஆன்சர் பண்ணி அது அந்த உங்க இதுல அந்த பொறுமை இருக்கு. நம்ம சித்ரா அம்மார்கிட்ட இருக்க அந்த அவங்களும் அவங்க ஸ்பீச்ல பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட அந்த பொறுமை இருக்கும். நம்ம வராங்கல்ல குட்டீஸ் 2 பேர் அவங்க அம்மா சித்ரா மேம் அவங்களும் உங்களை மாதிரி நல்ல பொறுமையா பேசுவாங்க. அனுஷ்யா அம்மாவா? கரெக்ட் கரெக்ட். அவங்களும் அவங்க பேசும்போது மேம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு மாதிரி நீங்களும் அந்த மாதிரி ஒரு நல்ல பொறுமையா பேசுறீங்க. இதுக்கு மேல எங்க மேம் நல்லா புரியுது. நானா இப்ப இந்த நம்ம இந்த ஆடியோலாம் நான் எத்தனை சும்மா இருக்க நேரம்லாம் அதான் கேட்டுட்டு இருக்கேன். போட்டு போட்டு கேட்க கேட்க நல்லா ஓரளவுக்கு புரியுது. நல்லாவே இருக்கு மேம் உங்களுக்கு. சூப்பர். சொல்லதுக்கு வார்த்தையே இல்ல. தேங்க்யூ மேடம். சோ நான் பேசினதுல கொஞ்சம் நிறைய பேசியிருப்பேன். அந்த கண்டென்ட் வேணா நோட் பண்ணலாம், டைப் பண்ணலாம். யாருக்கு முடியுதோ பண்ணுங்க. நான் எழுதிதான் மேம் உங்க இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்க சொல்ல எல்லாம் நான் எழுதி வச்சிருக்கேன். நிறைய ஒரு நோட்டே ஃபுல்லா இருக்கு. நீங்க எழுதின ஸ்பீச் எல்லாமே நிறைய எழுதி. இப்ப எனக்கு என்னன்னா இப்ப மேம் நீங்க இவங்க நம்ம அமர்வழி மேம் எல்லாம் இவ்வளவு ஸ்பீச் ஏன்னா நீங்க அந்த தெலுங்குல இருந்து அப்படியே அந்த கண்டென்ட் எடுக்கிறீங்க. அப்புறம் நல்ல நிறைய கொடுக்குறீங்க. எங்களுக்கு அது தெரியாது. இப்ப நானு நம்ம பதில் சாரோட தெலுங்கு இதையுமே எனக்கு புரியும். அதனால இப்ப நான் அதையுமே கொஞ்சம் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறேன். சாரோட வாய்ஸ்ல கேட்கும் போது அது இன்னும் ஆழமா படியும். ஏன்னா சார் வந்து எவ்வளவோ சாதிச்சிருக்காங்க, எவ்வளவோ படிச்சிருக்காங்க. அவங்களோட வாய்ஸே ஒரு வைப்ரேஷன் தான். கண்டிப்பா கண்டிப்பா. தெலுங்கு தெரிஞ்சா டைரக்டா சாரோட ஸ்பீச் கேளுங்க. எனக்கு பெஸ்ட். ஏன்னா அதுதான் சோர்ஸ். சோர்ஸ் மூலம் அப்படின்றது பத்ரிஜியோட வாய்ஸ், அவங்களோட பழைய வீடியோஸ். ஆக்சுவலி இந்த 18 பிரின்சிபல்ஸ் எல்லாமே ஜஸ்ட் ஆடியோ தான் இருக்கும். பழசு எல்லாமே கொஞ்சம் புதுசா பேசினது ஆஃப்டர் பிஎம்சி தான் தெலுங்கு எல்லாமே வீடியோஸ். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பத்ரிஜி நிறைய ஆடியோஸ் தான் இருக்கும். தியான பிரபஞ்சத்துல பின்னாடி பேஜ்ல அந்த 18 இதுவும் கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒன்லி ஒரு வேர்டு ஒவ்வொரு சென்டென்ஸா தான் இருக்கும். நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்காது. பட் அதேதான் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனோட நம்ம படிக்கும் போதுதான் நம்ம மைண்டுக்கு நம்ம வந்து இவ்வளவு கொடுக்கும் போது அது அவ்வளவு ஞாபகம் வச்சுக்கும். நம்ம இவ்வளவுதான் கொடுக்குறோம்னா அது ஒரு டாட் தான் ஞாபகம் இருக்கும். அதனால நம்ம நிறைய கொடுக்கணும் மைண்டுக்கு. ஏன்னா நம்ம மாஸ்டர் ஆகணும் அப்படின்னும் போது ஒரு விஷயத்த நிறைய மேக்சிமம் கண்டென்ட்டா நம்ம கொடுத்துக்கும் போதுதான் அதுல கொஞ்சம் பர்ஃபெக்டா நிக்கும். இங்க அந்த 18 பிரின்சிபல்ஸ் தான். அது இன்னும் சொல்லணும்னா ஒவ்வொரு பிரின்சிபல்ல 1 hour பேசலாம். அவ்வளவு கண்டென்ட் இருக்கு அதுல. சரிமா, அது அந்த டவுட் தான் கேட்கணும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து சரியான தியானம் அப்படின்னு இருக்கா.
ஆமா சரியான தியானம்னா ஆனாபானசதி. இப்ப ஃபர்ஸ்ட் டாபிக் படிச்சோம். அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு நம்ம மோர் தென் 1 hour பேசலாம். சரிங்களா? ஓகே. அப்படி 18 பிரின்சிபல்ஸும் நமக்கு நிறைய இருக்கு. போன வார செக்ஷனுமே சூப்பரா இருந்துச்சு. நீங்க வர முடியல கெஸ்ட்ங்கிறதுனால இந்த சுவிசலா மேம் எல்லாருமே எல்லாம் அவங்கவுங்க டவுட்டை கிளியர் பண்ணி செக்ஷன் சூப்பரா போச்சு. நல்லா இருந்துச்சு. நான் ஜஸ்ட் உள்ள வந்து பார்த்தேன். அவங்க நல்லா அழகா பேசிட்டு இருந்தாங்க. சரி டிஸ்டர்பே பண்ண வேண்டாம், அப்படியே நடக்கட்டும். ஏன்னா எனக்கும் வந்து பேச முடியல. கெஸ்ட், சடன் கெஸ்ட் அண்ட் குழந்தைங்க இருந்தாங்க. அவங்க அலறது கத்துறது இதெல்லாம் சவுண்டா இருந்துச்சு. அதனால நான் வந்து இல்ல கரெக்டா போகுது கிளாஸ்ன்னு நான் வந்து வெளியே வந்துட்டேன். நான் சூப்பரா இருந்துச்சு. முரளி சார், தீபலட்சுமி மேம், சுசிலா இடையில கொஸ்டின் கேட்டு நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நம்ம சில்ட்ரன் செக்ஷன்ல உட்காந்தேன். நான் எனக்கு அப்படி சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் சில்ட்ரன் செக்ஷனுக்கு வந்துடுறேன். அந்த அரை மணி நேரமே எனக்கு இந்த 1 நிமிஷம் போன மாதிரி இருக்கும். அவங்களோட பண்ணும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும். அதையும் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். சூப்பரா இருக்கா சில்ட்ரன் செக்ஷன்ல. இன்னைக்கு எக்ஸ்ட்ரா வேற குட்டீஸ் வந்தாங்க. சூப்பரா இருந்துச்சு. சூப்பர். எஸ், இன்னைக்கு நிறைய பேர் மதுரையில இருந்து வந்திருந்தாங்க. ஒரு ரெண்டு பேர் வந்து ரெண்டு குழந்தைங்களா வந்திருந்தாங்க மதுரையில இருந்து. ஆனா லேட்டா தான் ஜாயின் பண்ணாங்க. மேபி அவங்களுக்கு லேட்டா மெசேஜ் போச்சான்னு தெரியல. கொஞ்சம் சொல்லணும், எல்லாருமே 6 o'clock கரெக்டா வந்துடணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நம்ம சில்ட்ரன் செக்ஷன் சூப்பரா போகுது மேம். நான் எப்படி என்னதான் வேலை இருந்தாலும் எங்கதான் போனாலும் அதை ஆன் பண்ணி வச்சுக்குவேன். இப்ப எல்லாம் கையில சொல்லிட்டு 6 மணி ஃப்ரைடே 6 மணின்னா செல்லு கையில வந்துடும் எப்படின்னாச்சும். ஷேரிங் சொல்லும் போது எனக்கு ரொம்ப அது என்ன கனெக்ட் ஆயிடுறோமா என்னன்னு தெரியல. அப்படி ஒரு நான் சந்தோஷமா இருப்பேன். எங்க பாப்பா கூட ஏமா என்கிட்ட பேசும்போது கூட இவ்வளவு சந்தோஷம் கிடையாதாட்டு இருக்கு, நீ இந்த சில்ட்ரன் செக்ஷன்ல உட்காந்துட்டேன்னு அப்படி ஒரு ஹாப்பியா இருக்கு. அப்படி அது ஹாப்பினஸ் இருக்கும் அந்த செக்ஷன்ல. எஸ், குழந்தைங்க எவ்வளவு பியூரா இருக்காங்க பாருங்க. அதுதான் அழகா புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க அழகா. சொல்றத ரிப்பீட் பண்றாங்க பாருங்க. சூப்பரா. இவ்வளவு பெரிய வேர்டா இருந்தா கூட அதையுமே நல்லா ரிப்பீட் பண்றாங்கல்ல. ஆமா, அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம பொறுமையோட நம்ம அவங்க கிட்ட ஒரு 1000 வார்த்தை பேச தேவையில்லை. 2 வார்த்தை அவங்களுக்கு புரிய வச்சா போதும். ஆரவுலாம் எனக்கு ஆரவு சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கிட்டு போடும் அங்கிட்டு ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு குட்டிஸ் பேர் தான் வராது எனக்கு. இந்த ஆரவு நீங்க ஒவ்வொரு சார் சொல்லும் போது எனக்கு அவனுடைய நாகர்கோவில் சின்னவன், எல்லாருக்குள்ளயும் அவன் தான் சின்னவன். ஆருத்து. எனக்கு அவனை பார்த்தாலே சிரிப்பு. அப்படி இதான் ஒரு என்ன சொல்றது, குழந்தைங்களும் தெய்வமும் ஒண்ணுங்கிறது இதுதான். அவங்க ஆருத் வந்து மெயினா சொல்லணும்னா உட்காரவே மாட்டான். ஓடிட்டே இருக்கிற பையன் என்னோட செஷன்ல 40 minutes உட்காருவான். அது மாதிரி இவ நம்ம ஹனிஷா பாப்பா அபிநயா அப்படிதான். இவ நல்லா உட்காந்துட்டு இவ சொல்லுவா, உட்கார் செய்யுன்னு. நான் அப்ப கூட சித்ரா மேம் சொல்லுவேன், இதெல்லாம் பார்த்து ரசிங்கப்பா, இதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவேன் நானு. அவங்க 2 பிள்ளைங்க எல்லா குட்டீஸுமே நல்லா பண்றாங்க மேம். ரொம்ப சூப்பர். அது நிறைய பேர் பேரண்ட்ஸ் பாருங்க, கண்டிப்பா அந்த செக்ஷன் அட்டெண்ட் பண்ணுங்க. எல்லாருமே சூப்பரா இருக்கு. இப்போ எல்லாருமே என்ன செய்யுமா, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே டியூஷன்ஸ். பசங்க வந்து வீட்டுல இருக்கிறதே இல்ல, பேரண்ட்ஸோட ஸ்பெண்ட் பண்றதே இல்ல. ஆல்மோஸ்ட் 98% ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா, ஸ்கூலு முடிஞ்ச உடனே கிளாஸஸ் எக்ஸ்ட்ரா இப்படியே ஓடுறாங்க. பேசணுமா தட்சிணாமூர்த்தி சார்? வீட்டுல போயிடுங்க. ஹலோ. சொல்லுங்க சார். வணக்கம் மேடம், தட்சிணாமூர்த்தி பேசுறேன். சொல்லுங்க சார். சூப்பரா இருந்தது மேடம். நான் இன்னைக்கு தான் இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இங்க கேட்கணும் அப்படின்னு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங்லேயே கலந்துக்கிறேன். சாட்டர்டே ஒரு தடவை மீட்டிங் கலந்துருக்கேன், இன்னைக்கு தான் கலந்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பரா இருக்குங்க மேடம். எனக்கு இது ரொம்ப தேங்க்ஃபுல் தான் உங்களுக்கு சொல்லணும், அதுக்காக தான். ஓகேங்க மேடம், அவ்வளோதான். ரியலி தேங்க்ஸ். இவ்வளவு 8 மாசத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். நான் லாஸ்ட் ஆகஸ்ட்ல இருந்து பண்ணிட்டு இருக்கேங்க மேடம். லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா அப்பப்பெல்லாம் பண்ணும் பொழுது நிறைய இதெல்லாம் கிடைக்காது இல்லைங்க, ரீச் ஆகாது இல்லைங்க மேம். நமக்கு புக்ஸ் எல்லாம் படிக்கிறோம், என்னதான் இருந்தாலும் புத்தகத்தை தெளிவா சொல்லி கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்ற பாயிண்ட், இது அங்க இருந்தது இல்லை, இது இங்க இருந்தது இல்லை,
அது மேடம் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அந்தந்த பாயிண்ட் எனக்கு என்னுடைய நாலேஜை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்குனது இந்த இதுங்க மேடம். அதனால தேங்க்ஸுங்க மேடம். சரிங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். ஓகேங்க மேடம். ஸோ நம்ம வந்து நீங்க எனக்கு தேங்க்யூ சொல்றதை விட 4 பேருக்கு நீங்க இந்த தியானத்தை பரப்புங்க, அதே எனக்கு தேங்க்யூ சொல்ல மாதிரி. தேங்க்யூ தேங்க்யூ. இல்லைங்க மேடம், இந்த 8 monthsல வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 1 வீக்கா வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்க வீட்டுல என் ஒய்ஃபு, எங்க மாமியாரு, சிஸ்டர்லா 3 பேரும் தியானம் பண்றதுக்கு வந்திருக்காங்க. 3 பேருக்கு பிரமிட் கேப் வாங்கி கொடுத்துருக்குங்க மேடம். இப்போ வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஒரு 2-3 நாள் எங்கூட உட்காந்து பண்ணாங்க மேடம். இப்போ அவங்க தனித்தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். வெரி நைஸ் சார். வெரி நைஸ். தேங்க்ஸுங்க மேடம். அதுக்கெல்லாம் மேலுமே சோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நம்ம வந்து 1000 பேர் வெளியே சொல்லி கொடுத்துடலாம், ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லி கொடுக்கறது ஒரு பெரிய சேலஞ்ச். அது நீங்க பண்ணிட்டீங்க. கங்க்ராட்ஸ். பெரிய சேலஞ்ச் மேடம். அது வீட்ல ஏன்னா ஃபேமிலி இருக்கிறவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவே பண்ணிட்டீங்கன்னா கிரேட். ஒரே ஒரு பாயிண்ட் தான் அவங்கள எங்க வீட்டுல என் ஒய்ஃப் சொல்றது ஒரே ஒரு பாயிண்ட் தான் மேடம். சரிங்களா? நீங்க உட்கார்ந்து தூங்குறதுக்கு பழகிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். ஒரே பேச்சுல முடிச்சிருவாங்க. அவங்க இப்ப கத்துக்கிறாங்க, ரெடி ஆயிட்டு பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதே கிரேட் என்னை பொறுத்தவரைக்கும் மேடம். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ தேங்க்யூ சார். லிங்கராஜன்ல யாரு இருக்கீங்க? ஓ நீங்க தானா? ஓகே எஸ் சொல்லுங்க. அன்மியூட் பண்ணிக்கோங்க. வணக்கம் மாஸ்டர். வணக்கம். தங்க சத்யா நாகர்கோவில்ல மாஸ்டர். ஹஸ்பண்டோட பேர் வருது அதுல. ஓகே ஓகே ஓகே. நான் ஜஸ்ட் இன்னைக்கு கொஸ்டின்ஸ் எதுவுமே இல்ல மாஸ்டர், நான் கேட்டுட்டு இருக்கிறதுக்காக. சரி ஓகே நைஸ். நீங்க நல்லா பண்றீங்க, அதே போதும். ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம தியானத்துக்கு போயிடலாம். எல்லாருமே அமைதியா உட்காருங்க. எல்லாருக்குமே தியானம் தெரியும், ஸோ அமைதியா உட்காந்துருங்க. நம்ம 1 hour மெடிடேஷன் பண்ணலாம். நான் மியூசிக் ஷேர் பண்றேன். ரெகுலரா பண்றவங்க சம்டைம்ஸ் நம்ம தியானத்துல உட்காரும் போது ஒரு 15 minutes மியூசிக்கோ இல்ல 1/2 an hour மியூசிக்கோ வச்சுக்கோங்க. ஆனா கண் திறக்காதீங்க. மியூசிக் முடிச்சிட்டு நம்ம திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணணும். இது என்னன்னா வித்தவுட் மியூசிக் நம்ம பண்ணும்போது நம்ம இன்னர்ல இன்னும் ஜாஸ்தி கனெக்ட் ஆகும். ஸோ நிறைய ஒரு 1 year ஆச்சு, 1.5 year ஆச்சு, என்னால முடியும் அப்படின்றவங்க வித்தவுட் மியூசிக்கே உட்காருங்க. இல்ல இந்த மியூசிக்ல இருந்து நான் வெளியே வரணும் அப்படின்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த மியூசிக்கோட டைமிங்ஸ் வந்து கம்மியான மியூசிக், ஒரு 1/2 an hour மியூசிக் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. அது பாட்டுக்கு வரும். நமக்கு ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டுக்கு தான் மியூசிக் தேவை. அந்த சப்போர்ட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நமக்கு வந்து மியூசிக் கேட்காது, பக்கத்துல சத்தங்கள், நாமளே மறந்துடுவோம். அந்த பிகினிங் சப்போர்ட்டுக்கு தான் மியூசிக். ஸோ அதனால ஒரு ஷார்ட் மியூசிக்கா வச்சுட்டு உட்காருங்க. மியூசிக் ஆஃப் ஆன அப்புறம் தான் நமக்கு இங்க மியூசிக் அப்படின்றது கூட என்ன, இந்த பௌதிகமான கனெக்ஷன் தான். அது கேட்கும் போது எங்கேயோ ஒரு பௌதிகத்துல நம்ம கனெக்ட் ஆயிருக்கும். இப்போ அதுவும் இல்லைன்னா கம்ப்ளீட் நம்ம அக உலகத்துல கனெக்ட் ஆயிடும். அது இன்னும் டீப்பர் ஸ்டேட்டுக்கு நம்மளை வந்து கொண்டு போகும். ஸோ வித்தவுட் மியூசிக் ட்ரை பண்ணுங்க. முடியல, டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னும் போது நோ ப்ராப்ளம், மியூசிக் ஆன் பண்ணிட்டே உட்காரலாம். ஸோ இப்போ நான் மியூசிக் ஷேர் பண்றேன். 1 hour நம்ம மெடிடேஷன் பண்ணலாம். ஸோ குரூப் எனர்ஜிஸ் எல்லாருமே கம்ப்ளீட்டா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கைகளை கோர்த்து மடியில வச்சுக்கோங்க. 2 கால்கள் இணைச்சு வச்சுக்கோங்க. இல்ல பத்மாசனம், நம்ம நார்மலா சமணங்கால் போட்டு உட்காரலாம். ஸோ மியூசிக் ஷேர் பண்ண அப்புறமா நான் பேசல மாஸ்டர்ஸ். தேங்க்யூ எல்லாருக்கும். சுவாசத்தை